வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். நீட் 2025 மே மாதம் 4 சண்டே நடக்க போகுது. ஸோ அதுக்கான அட்மிட் கார்டு நேற்று ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அட்மிட் கார்டு எல்லாருமே நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த அட்மிட் கார்டில் நம்ம என்னென்ன பண்ணணும், தென் அப்புறம் நம்ம எக்ஸாமுக்கு எப்படி நம்ம போகணும், என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும், என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறத அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அட்மிட் கார்டு யூட் ஹவ் டவுன்லோடட். ஓகே, ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 பேஜஸ் இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் பேஜஸில் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் இருக்கும். உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், ரோல் நம்பர், உங்கள் நேமு, ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேமு, டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய கேட்டகரி, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். ஃபோட்டோ இருக்கும், எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். அப்புறம் உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் மீடியம், ரிப்போர்ட்டிங் டைம் இருக்கும், டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்கும். டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எல்லாத்துக்குமே 4/5/2025 தான். ரிப்போர்ட்டிங் டைம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறும். சில பேத்துக்கு 11 மணி மார்னிங் 11 o'clock கொடுத்துருப்பாங்க, சில பேத்துக்கு 11:30 கொடுத்துருப்பாங்க, சில பேத்துக்கு 11:15 கொடுத்துருப்பாங்க, 12:30 ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. கேட் க்ளோசிங் டைம் கொடுத்துருப்பாங்க 1:30 PM ப்ராக்கெட்டில் ஷார்ப்புங்க. நீங்கள் 1 செகண்ட் லேட்டாக பண்ணால் கூட கேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க. தென் 1 year இந்த எக்ஸாம் எழுத முடியாது. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் டெஸ்ட் சென்டர் நம்பரு, டெஸ்ட் சென்டர் நேம், உங்களுடைய சென்டர் நேம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, எந்த சிட்டியில் ஒரு பர்டிகுலர் ஸ்கூலாக இருக்கலாம், இல்லை காலேஜாக இருக்கலாம், அந்த நேம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இந்த ஃபஸ்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபஸ்ட் பேஜில் சில பாக்ஸஸ் இருக்குது, அதில் நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். செகண்ட் பேஜ்லேயும் ஒரு ப்ரொஃபார்மா, இது வந்து அண்டர்டேக்கிங் லெட்டர். இது செகண்ட் பேஜ் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட் பேஜ், செகண்ட் பேஜ் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். தேர்ட் பேஜில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை அப்படியே டவுன்லோட் அழகாக நீட்டாக ஒரு A4 ஷீட்டில் நல்ல ஒரு தெளிவான ஒரு பிரிண்ட் அவுட், கலர் பிரிண்ட் அவுட்டாக இருந்தால் பெட்டர், பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே. பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போங்க. அந்த 3 பேஜுமே எடுத்துகிட்டு போகிறது நல்லது. முக்கியமாக ஃபஸ்ட் பேஜும் செகண்ட் பேஜும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் என்ன பண்ணணும் சார், இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், ஃபஸ்ட் பேஜில் இந்த இதெல்லாம் ஃபோட்டோஸ்லாம் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கேண்டிடேட்ஸ் ஃபோட்டோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸு, ஓகே, இந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிடேட்ஸோட ஃபோட்டோ. ஓகே, கேண்டிடேட்ஸோட ஃபோட்டோ இதில் ஒட்டணும். அதாவது இங்கே என்ன ஃபோட்டோ நீங்கள் ஒட்டியிருக்கீங்களோ அதே ஃபோட்டோ தான் இங்கேயும் நீங்கள் ஒட்ட போகிறீங்க. சரிங்களா? பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அங்கே நீங்கள் ஒட்டணும். ஓகே, கேண்டிடேட்ஸ் ஃபோட்டோ சேம் ஆஸ் அப்லோடட் ஆன் த அப்ளிகேஷன் ஃபார்ம் டு பி அஃபிக்ஸ்ட் பிஃபோர் ரீச்சிங் தி சென்டர். இது நீங்கள் வீட்டிலேயே பண்ணிடணும். இங்கே ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் வீட்லேயே ஒட்டிடணும். தென் அடுத்து நடுவில் ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிடேட்ஸோட LTI, லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன், கேண்டிடேட்டோட லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன், இதுவும் டு பி அஃபிக்ஸ்டு பிஃபோர் ரீச்சிங் தி சென்டர். வீட்லேயே பண்ணிடுங்க, சென்டருக்கு போகிறதுக்கு முன்னாடியே இன்றைக்கே பண்ணி வச்சுருக்கோங்க இதெல்லாம். ஓகேங்களா? LTI, லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன். ஓகே, லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் இங்கே வச்சிடணும். ஓகேங்களா? தென் இன்னொரு பாக்ஸ் இருக்குது, கேண்டிடேட் சிக்னேச்சர், அது டு பி சைன்ட் ஆன் த டே ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் த பிரசன்ஸ் ஆஃப் இன்விஜிலேட்டர் ஒன்லி. இது நீங்கள் சைன் இப்போ பண்ண வேணாம், அது நீங்கள் ஹாலில் இன்விஜிலேட்டரோட ப்ரெசன்ஸில் சைன் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் பேஜில் பண்ண வேண்டியது 2 விஷயம்தான். ஃபோட்டோ ஒட்டுறீங்க, ஓகே, ஃபோட்டோ ஒட்டுறீங்க, தென் LTI வைக்கிறீங்க, லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் வைக்கிறீங்க. சரியா? ரைட். தென் செகண்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜும் ரொம்ப முக்கியம். செகண்ட் பேஜ் ரொம்ப முக்கியம். தயவுசெய்து எடுத்துகிட்டு போயிருங்க. இந்த செகண்ட் பேஜில் நம்ம என்ன பண்ணணும் சார் அப்படின்னா போஸ்ட்கார்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். ஓகே, போஸ்ட்கார்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. த கேண்டிடேட் அண்ட் த இன்விஜிலேட்டர் டு சைன் அக்ராஸ் த ஃபோட்டோகிராஃப் ஆஸ் இண்டிகேட்டட் இன் த இன்ஸ்ட்ரக்ஷன் பிலோ. இது என்னன்னா, நீங்கள் ஃபோட்டோ மட்டும் ஒட்டிட்டு போங்க, இதில் நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அது இன்விஜிலேட்டரோட ப்ரெசன்ஸில் நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நம்ம அங்கே போய் பார்த்துக்கலாம். கீழே சொல்லியிருக்காங்க, அதையும் நான் படிக்கிறேன். ஃபோட்டோவை நீங்கள் ஒட்டிடுங்க. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் இது சிக்னேச்சர் ஆஃப் த இன்விஜிலேட்டர், இதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை, இன்விஜிலேட்டர் சைன் பண்ணுவார். ஓகே, அதே மாதிரி இங்கே வந்து உங்களுடைய சைன், கேண்டிடேட் சிக்னேச்சர், இதுவும் நீங்கள் எக்ஸாம் அன்னைக்கு தான் நீங்கள் சைன் பண்ணணும். சரிங்களா? இப்போ நீங்கள் ஃபோட்டோ மட்டும் ஒட்டிடுங்க. கீழே இருக்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நான் படிக்கிறேன். The candidate is to paste latest colored postcard size photo. Okay, photo ஒட்டிடுறீங்க, postcard size photo ஒட்டிடுறீங்க. The invigilator shall ensure that photograph and signature on this page match the photograph and signature of candidate on page 1 of admit card. அதாவது இந்த ஃபோட்டோவும் அதாவது ஃபஸ்ட் பேஜில் இருக்கிற ஃபோட்டோவும் ஒன்றா இருக்கா அப்படின்னு இன்விஜிலேட்டரை செக் பண்ண சொல்கிறாங்க, சிக்னேச்சர் செக் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா? ரைட். The candidate to sign across the photograph on left side. Candidate, okay, இந்த ஃபோட்டோகிராஃபில் சைன் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? The candidate to sign across the photograph on left side. The invigilator should sign
across the photograph of the candidate on the right side. நீங்கள் லெஃப்ட் சைட் பண்ணணும், அவங்க ரைட் சைட் பண்ணணும். சரிங்களா? இது ஃபோட்டோ ஒட்டிட்டு அது இப்போ அக்ராஸில் என்னென்ன அப்படின்னா, நீங்கள் சைன் பண்ணுறது பாதி வந்து நீங்கள் ஃபோட்டோலேருந்து ஆரம்பித்து மீதி வந்து வெளியில் முடிக்கணும். அதான் அக்ராஸ் த சைன் அப்படிங்கிறது. சரிங்களா? அது நல்ல ஒரு பால் பெனில் சைன் பண்ணுங்கள். ஏன்னா ஃபோட்டோ வந்து ஒரு மாதிரி கிளாஸியாக இருக்கும். அதில் வந்து நீங்கள் இங்க் பென்லையோ இல்லை இந்த பெனில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பால் பெனில் பண்ணுங்கள். அப்படி இல்லை ஃபோட்டோவில் ஆரம்பித்து அக்ராஸ்னால் அதுதான் ஃபோட்டோவில் ஆரம்பிக்கணும். ஃபோட்டோ நீங்கள் ஒட்டிட்டீங்க, சைன் நீங்கள் எங்கே ஆரம்பிக்கணும்னா ஃபோட்டோவில் ஆரம்பித்து வெளியில் போகணும். அதான் அக்ராஸ் த சைன். ஓகே, கேண்டிடேட் வந்து லெஃப்ட் சைட் பண்ணணும், இன்விஜிலேட்டர் வந்து ரைட் சைட் பண்ணுவாங்க. ஸோ இதுவுமே நீங்கள் அங்கே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நோ ப்ராப்ளம். And it is mandatory for the candidate to bring this page of the admit card with pasted photograph. If she or he doesn't bring this, then she or he will not be allowed to sit in the examination, and this shall lead to his or her disqualification. கண்டிப்பாக இதை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். பேஜ் நம்பர் 1, பேஜ் நம்பர் 2 அவங்க சொன்ன விஷயத்தை செஞ்சுட்டு போகணும். இங்கே ஃபோட்டோ ஒட்டிடுறீங்க, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இங்கே லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் வச்சுடுறீங்க, இங்கே எதுவும் பண்ண வேண்டாம். ஓகே, தென் பின்னாடி என்ன பண்ணுறீங்க, போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவை பேஸ்ட் பண்ணிடுறீங்க. ஓகேங்களா? இதை பண்ணிவிட்டு போங்க. ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தென் பார்ட் ஐட்டம்ஸ்னால் என்ன சார்? எதுவுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது. நீங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. எக்ஸாமுக்கு நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். என்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா ஒரு 4 விஷயம் தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஒரு டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில். டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வெளியில் போய் தண்ணி வாங்குறீங்க அப்படின்னா அந்த லேபிளை நீங்கள் எடுத்துருங்க. இட்ஸ் அ டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில். இல்லை நான் வீட்டிலேருந்து நான் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வரலாம். இட் ஷுட் பி டிரான்ஸ்பரண்ட்னா அப்படி கிளாஸியாக இருக்கணும், டார்க்காக இருக்கக்கூடாது. அவ்வளோதான். ஸோ வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகலாம். அவங்க சொல்லியிருக்காங்க. அட்மிட் கார்டு, எஸ், அட்மிட் கார்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அட்மிட் கார்டில் நம்ம சொன்ன விஷயத்தெல்லாம் பண்ணிவிட்டு போயிருங்க. ஓகே, ஒரு தடவைக்கு 2 வீடியோ பாருங்கள், இல்லை 2 வீடியோக்கு 3 வீடியோ ரெஃபரன்ஸ் பார்த்துட்டு நீங்கள் அதை பண்ணுங்கள். இல்லை நீங்களே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ப்ராப்பராக படிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அதை செய்யுங்க. ஓகே, அட்மிட் கார்டு செகண்டு. தென் தேர்டு வந்து இன்னொரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கையில் வச்சுருக்கணும். இன்னொரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கையில் வேணும். ஏன்னா வந்து அட்டெண்டன்ஸ் ஷீட்டில் பேஸ்ட் பண்ணுறதுக்கு அது கொடுப்பாங்க. அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. 3வது, ஸோ ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த 4வது என்ன அப்படின்னா ஆதார் கார்டு. ஓகே, ஒரு அப்டேட்டட் ஆதார் கார்டு அவங்க எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ் டு பிரிங் த அப்டேட்டட் காப்பி ஆஃப் தேர் ஆதார் கார்டு டு த சென்டர். ஸோ ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகணும். இது தவிர சப்போஸ் இப்போ பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி யாராவது இருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் கேரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இவ்வளோ தான் விஷயம். ரிப்போர்ட்டிங் டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்கவுங்க என்ன ரிப்போர்ட்டிங் டைம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த ரிப்போர்ட்டிங் டைமில் போய் சேர்ந்துருங்க. அந்த டைமுக்கு போயிருங்க. 1:30க்கு அப்புறம் ஷார்ப் 1:30க்கு அப்புறம் ஒரு செகண்ட் லேட்டாக போனால் கூட அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க, எக்ஸாம் சென்டரில் அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம யாராக இருக்கலாம், எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம். ஸோ அது மைண்டில் வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க கிளியராக எல்லாமே சொல்லியிருக்காங்க. தென் நீங்கள் வந்து ஓஎம்ஆர் வந்து அவங்க கொடுப்பாங்க. அங்கே ஓஎம்ஆரில் வந்து நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிட்டு தான் வரணும். அதில் வந்து 2 காப்பி இருக்கும், ஒரிஜினல் அண்ட் ஆஃபீஸ் காப்பி இருக்கும். ரெண்டையுமே வந்து நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிட்டு தான் வரணும். ஓஎம்ஆர் ரிட்டர்ன் பண்ணிட்டு தான் வரணும். கொஸ்டின் புக்லெட் மட்டும் நீங்கள் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வரலாம். அட்மிட் கார்டையும் அவங்க வாங்கிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் பண்ணிடுங்க. அட்மிட் கார்டை ப்ராப்பராக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஃப்ரண்ட் பேஜில் போஸ்டர் சைஸ் ஃபோட்டோ ஒட்டணும், எல்டிஐ லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் வைக்கணும். ஓகே, தென் செகண்ட் பேஜில் வந்து போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். அவ்வளோதான் விஷயம். இதை பண்ணிக்கோங்க. தென் பண்ணிவிட்டு ப்ராப்பராக அந்த அட்மிட் கார்டெலாம் எடுத்துகிட்டு அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு தடவை கோத்ரூ பண்ணுங்கள். பார்ட் ஐட்டம்ஸ் தான், எல்லாமே பார்ட் ஐட்டம்ஸ் தான். கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் காதில், மூக்கில், கழுத்தில், கையில், அதாவது எந்த ஒரு ஆர்னமெண்டலும் இருக்கக்கூடாது. ஓகே, ஸ்டெட்டு, மூக்குத்தி, செயின், பேங்கிள்ஸு எதுவுமே இருக்கக்கூடாது. கிளிப்பு, ஈவன் மெட்டல் கிளிப்பு கூட அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் நீங்கள் மென்டலி ப்ரிப்பேர்டாக போய்க்கோங்க. கையில் எதுவுமே இருக்கக்கூடாது. கால்குலேட்டர், மொபைல் ஃபோன், சின்ன பேப்பர்ஸு, ரஃப் ஷீட்டு, ஒர்க் ஷீட்டு எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து பார்ட் தான். எதுவுமே நீங்கள் மட்டும்தான் உள்ளே போகலாம் வித் ப்ராப்பர் ட்ரெஸ் கோட். அந்த ட்ரெஸ் கோட் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகே, அந்த ட்ரெஸ் கோடோட நீங்கள் இந்த அட்மிட் கார்டு, வாட்டர் பாட்டில், போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ப்ளஸ் ஆதார், ஸோ இதை எடுத்துகிட்டு நீங்கள் போகலாம். ஃபிசிக்கலி டிசபிளாக இருந்தால் அந்த சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். ஸோ தான் இன்ஸ்ட்ரக்ஷன். அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணி என்ன ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறது, தென் பார்ட் ஐட்டம்ஸ் பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கோம். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.